லோட் ஆகுது. கடைசியாக பார்த்துக்கிறோம் லாஸ்ட்டு. ஆம், அஹ், அஹ், கல்கலா மறு பார்த்துட்டீங்க. கல்கில்ல. கல்கல் கல்கலார நாங்க பா பார்த்துட்டீங்க. வா வா. கல்கிலோட எல்லா சட்டம் பார்த்துட்டீங்களா? கல்கிலோட என்ன பார்க்கலையா? கல்கில எத்தனை வாயை பார்த்தோம்? சட்டம் எத்தனை? இன்னும் பார்க்க. கல்கில எத்தனை வகைப்படும்? முதல் ஒரு கல்கலண்டா ரெண்டு. என்ன? கல்கலாண்ட நாங்க ஒரு ஒரு எழுத்தை வந்து நாங்க கலக்கி எழுதுற டைம். குட். எழுத்தோண்ட கலைக்கு வருதான் கல்கலான்னு சொல்ற. கல்கலா எத்தனை வகைப்படும்? ரெண்டு. இதெல்லாம் ஆம், அஹ், கல்கலா சுகுரா. கல்கலா சுகுராவும். ம். ஆம், கல்கலா சுகுராவும். கல்கலா குபுராவும். குட். என்ன லேட் ஆகுது? சூரண்டா என்ன சொல்லுங்க பாப்போம். அஹ், ஆம், கல்கலா சுகுரான்னு சொன்ன நான் ஒரு வசனத்துல ஆம், ஒரு கல்கலா எழுத்துற சுகுன் சுகுன் வச்சு ஒரு வசனத்துல நடுவுல வந்து என்னண்டா கல்கலா குபுராண்டா கல்கலார சுகுன் வந்து ஒரு வசனத்துல வந்து கடைசிக்கும் அதுல நிப்பாட்டுற டைம்ல. விலங்குல விலங்குல என்னத்துல எல்லாத்தையும் குழப்பி கேட்டீங்க. கேட்ட கேள்வி என்ன? கல்கலா சுகுரான்ட்டு. சூரண்டா இந்த அவ்வளவு கேள்வி. ஆஹ் ஒரு வசனத்துல நடுவுல கல்கலா ஒரு கல்கலார எழுத்துக்கு சுகுன் வந்தா. சுகுமாந்திரியா? அவ்வளவுதான். அஹ் அதான் கல்கலா. சுக்குன் வந்துச்சுட்டா அது கல்கலா சூர் அப்படியா? கல்கலார எழுத்து சுகுன் வந்து ஒரு வசனத்துல நடுவுல வரும். சொல்லி முடியும். வரும். அவ்வளவுதான் அப்படியா? ஆஹ் கல்கலா சூரா என்றால் என்ன? என்றா வரும். வந்து நிற்கும். அவ்வளவுதான். உம்
இதுக்கு ம். சொன்ன நான் அது எப்படி நாங்க ஓதுவோம் சொல்லுங்க. அப்ப கேட்ட கேள்விக்கு நீங்க ஃபுல்லா விட சொல்லிட்டீங்க அப்படியா? இல்ல. அதுதானே அதான் நான் கேட்டேன், அதான் நான் கேட்கிறேன். கல்கலா சூறான்னா என்னங்கிறதுக்கான ஆன்சர் தானே சரி. ஆம், கற்களா சுகுரா வந்தேன்னு சொன்னா நாங்க ஆம், அந்த எழுத்த வந்து அஹ், கொஞ்சம் சும்மா அஹ், நீங்க சொன்னீங்களே கல்கலாட ஏதாவது ஒரு எழுத்து கல்கலா எழுத்துக்கள் எத்தனை மொத்தம்? கற்கார எழுத்தோல ம். ஆம், கல்கலாக்கு 5 இருக்குது. 5. 5 எழுத்து சொல்லுங்க பாப்போம் கொஞ்சம். ஆம், காஃப், ம்ஹும். பெரிய தா, பெரிய தா, பெரிய கா. தா, தா. பா, பா. ஆம், ஜே, ஜ. ம். தால். தால். இந்த 5 எழுத்துக்கள் இருக்குது அப்படியா? ம். இப்ப சொல்லுங்க கல்கலா சூறாண்டா அஹ், என்ன சிம்பிளா கேள்வி. நாங்க ஆம், அந்த எழுத்தை வந்து கொஞ்சம் அழுத்தி வரும். அரைவாசி ஏறப்படாது அழுத்தி ஓதுன எல்லாமே கல்கலா சூறா அப்படியா? ஆம், கல்கலா சுகுரா வந்து சொன்னா நாங்க வசனத்துல நடுவுல ம். ஆம், அந்த கல்கலா சுகுரால நாங்க கல்கலார எழுத்து வந்து சுக்குன் வச்சு வசனத்துல நடுவுல வந்து இந்த டைமுக்கு நாங்க அதை கொஞ்சம் அழுத்தி ஓதுவோம். ம். அதுக்கு எவ்வளவு இந்த விடை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் போயிது? கேள்வி கேட்டு எவ்வளவு நேரத்துக்கு பின்னால இப்ப கடைசியா விட சொல்லி முடிச்சிருக்கீங்க? கேட்டோடனே சொல்லிட்டீங்க அப்படியா? அஹ், கேட்ட உடனே டக்குன்னு சொல்லி விஷயம் அப்படியா? கேள்வி கேட்ட உடனே டபாஸ்னு விட சொல்லி முடிஞ்சு அப்படியா? அஹ், அதுக்கு யோசனை அப்படியா? அது தெரியாது. என்ன கேட்கன்னு விளங்குதா? இல்ல. ஆ? இல்ல. என்ன கேட்டுட்டே விளங்கல அப்படிதானே? உங்கள்ட்ட இல்ல. கேள்வியை கேட்டு உடனே நீங்க விடைய சொன்னீங்களா அல்லது நாளைக்கு வந்து விடைய சொன்னீங்களா? நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து விடை சொன்னீங்க. அப்ப இப்ப கிளாஸ் விட லேட்டா சொல்லல. சொன்னேன். ம். லேட்டா சொன்னேன். லேட் ஆகி தான் சொன்னீங்க பாத்தீங்க, அதான் பிரச்சனை. ஏன் லேட் ஆயிடுச்சு? லேட் ஆகுறது தான் மறந்து. பெரிய பிரச்சனை. கிளாஸுக்கு வர நேரத்துல நான் பலமுறை சொல்லிக்கிறேனே, கடைசியா என்ன சாப்டர் படிச்சுக்கிறோம், என்ன பாடம் போகுது, பாடத்துல தலைப்பு என்ன, கல்கலண்டா என்ன,
இதுல முதலாவது வகை என்ன, அது எப்படி வரும், என்ன மாதிரி வரும், எல்லாம் உங்களோட வீடியோல இருக்குதான். ஒன்றும் இல்ல, புதுசா வந்து கேள்வி கேட்கிறீங்க ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல இயலாது. ம் 5 எழுத்துக்களையும் போட்டு ஆ, வச்சுக்குது. முதலாவது வகை என்று சொல்லி தலைப்பு இருக்குது. அதுல கல்கலாண்ட முதலாவது வகைக்கு பேர் என்னன்னு சொல்லிக்குது. அந்த வகை எப்படி வரும் என்று விளங்கப்படுத்தப்பட்டிக்குது. இவ்வளவு பழகுபடுத்தி பட்டு பின்னாலையும் கேள்வி கேட்டா ஒரு பாடத்தை அப்படியே டைம் எடுக்க விட சொல்லிருக்கு. அப்படி இல்லை, கேட்டா டக் டக்குன்னு சொல்லி கொண்டு போகணும். உங்களோட பாஷையில விட சொல்லணும். அப்படிதானே? உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில விட சொல்லி தமிழ்ல வந்து அழகா சொல்லணும் அப்படியே சொல்லி இல்ல. இல்ல. அப்ப உங்களுக்கு தேவையான பாஷையில விட சொல்லி கொண்டு போகுதானே. ம். ஆ, ரெண்டாவது. சரி, இந்த வருஷம் தோதுங்களுக்கு பாப்போம். كلا إن الإنسان ليطغى திருப்பி ஓதுங்க. كلا إن الإنسان ليطغى அலிஃப்ட உச்சரிப்ப சரியா எடுத்து ஓதுங்க. பிளவண்டி. كلا إن الإنسان ليطغى லயத்துகா. இது என்ன செய்யும்? நான் நான் 3 செகண்ட் நிக்கணும். 3 செகண்ட் அப்படிதானே? ஆ, போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்டீங்களா? இந்த வசனம் போன கிளாஸ்ல இல்ல. ஓதுனீங்களா இல்லையா? அது சொல்லுங்களேன். ஓகேனா? ஓதினும் அப்ப பேத்திட்டு பாருங்க. இதுல என்ன சொல்லி தரப்பட்டீங்க? ஆன்சர் பிள்ளை. அடுத்த கிளாஸ்லயும் இதே கேள்வி ஸ்டார்ட் பண்ணுவேன்னா இந்த கேட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்த செகண்ட் நான் கேள்வி கேட்டுட்டு அடுத்த செகண்ட் நீங்க விட செல்றது ரெடியா வரும். அல்லது விட பிழை சொன்ன விடையெல்லாம் பிழை தான். நீங்க சரியா சொன்னாலும் ஆ, பிழை தான், பிழையா சொன்னாலும் பிழை தான். ஏன் பிழை? லேட் ஆகினா பிழை. ரெண்டாவது, இந்த பாடம் போன கிளாஸ்ல ஓய் தரப்பட்ட பாடம். இன்றைக்கு வந்து நீங்க பிழையா தான் சொல்றீங்க. கிளாஸுக்கு இப்படி வரையில அது. வைனா இப்படி ஆ, கிளாஸுக்கு வரேன்னு சொன்னா அர்த்தம் ஒன்று இல்லையே. ரெடியா வருது. அப்படிதானே? ஆ. ஆமா, அப்ப ரெடி ஆயிட்டு தான் வரணும். எல்லா விஷயமும் ஓட்டை. இது நாங்க ஒன்றுமே சொல்லித் தரல. திடீர்னு உங்களை கிளாஸுக்கு கூப்பிட்டிக்கிறோம், வந்துக்கிறீங்க, வந்து பே பே பேண்டிந்தா கஷ்டம் அது. ம். ஆமா, தாத்தா ஜெயமன் சொல்லுவோம்.